பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம லாசருவோடைய வரலாறு தான் பார்க்க போறோம். மரித்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்களை உயிர்த்தெழ வைத்தார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்லி அந்த வசனத்துல இருக்கு. முடியாது அப்படின்னு போன பின்பு கூட முடியாததையும் முடித்து வைத்திருக்கிற தேவன், அவர் விசுவாசிக்கும் போது அவர் அதை நடத்துவார் சொல்லி இந்த அதிகாரத்துல நம்ம யோவான் 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பெத்தேல் அப்படிங்கிற ஊர்ல தான் லாசரு, மரியாள், மார்த்தா இவங்க 3 பேருமே சகோதர சகோதரிகள் தான் அந்த பெத்தேலுங்கிற கிராமத்துல வசித்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியா வரும்போது அந்த வீட்டுலதான் தங்கி இருந்துட்டு அவங்க போவாங்க. நாள் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லாசருக்கு ஒரு நண்பனை போல இயேசு கிறிஸ்து பழகுன ஒரு லாசரு தான். அந்த லாசரு ஒரு நாள் வியாதிப்பட்டுட்டாங்க. அந்த வியாதி மரணப்படுக்கைக்கு போகக்கூடிய கொடிய வியாதியா இருந்திருக்கு. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துக்கு அந்த சகோதரிகள் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆள் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்படி வியாதியா இருக்கிறத அவங்க போய் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, பக்கத்து கிராமங்கள்ல. அப்ப சொல்லும் போது அவர் 2 நாள் அந்த ஊர்லயே அவங்க தங்கிடுறாங்க. தங்கிட்டு லாஸ்ட் நித்திரை அடைந்திருக்கான், அவனை நான் போய் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சீசர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நித்திரைனா ஓய்வு எடுக்கிறாங்க, தூங்கி நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க, அப்ப சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சீசர் பேசுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இல்ல அவன் மரிச்சிட்டான், நான் போய் அவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு அவங்க போறாங்க, அந்த கிராமத்து வழியா போறாங்க. போகும்போது மரியாள் வீட்டுல இருக்காங்க. மார்த்தாள் ஓடி வராங்க. இயேசு கிறிஸ்து வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் ஓடி வராங்க. அப்போ நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானேன்னு சொல்லி மார்த்தாள் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாங்க. அப்போ மார்த்தாள் கிட்ட இயேசு கிறிஸ்து நான் உயிர்த்தெழ செய்வேன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ உயிர்த்தெழ வைப்பாங்கிறது அவங்களுக்கு அது விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல. ஆனா மரியாளை அழைக்கிறாங்க. மரியாள் அழுகிறா, பாதத்துல விழுந்து. மரியாள் அழுகிறத பார்த்து இயேசு கிறிஸ்து அழுதார், கண்ணீர் விட்டார்னு அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்ப லாசருவ தேவன் என்ன பண்ணிடுவாரு, உயிர்த்தெழ வச்சிருவாரு. அது தேவனுக்கு தெரியும். உயிர்த்தெழ வைக்கிறதுக்காக தான் சீசர்ட்ட சொல்லிட்டே வந்தார். ஆனா மரியாள் அழுகிறதையும் அந்த ஜனங்கள் அழுகிறதையும் பார்த்து இயேசு கிறிஸ்து ஆவியில கலங்கி அழுதாருன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துல பார்க்கணும். அப்போ இதுல என்ன புரியுதுன்னா, நம்ம கண்ணீர் விட்டு தேவனோடு கேட்கும் போது நமக்காக தேவன் அழுகிறார் என்பதை இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியல. கல்ல புரட்டுறாங்க. 4 நாள் ஆயிட்டே மறிச்சு நாருமேன்னு சொல்லி மார்த்தாள், சகோதரியாகிய மார்த்தாள் சொல்றா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு நான் சொல்லியிருக்கலன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். உடனே லாசருவே எழுந்து வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த காலத்துல சீலைய வச்சு, அதாவது அந்த சீலைய வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷனை சுத்தி கட்டி அதை கல்லறைக்குள்ள வைப்பாங்க. இப்ப அவன் எழுந்து வெளியே வரான். அந்த கட்டு போட்டதோட இவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுல அந்த யூத ஜனங்கள் நிறைய பேர் எல்லாருமே விசுவாசிச்சாங்க ஏசப்பாவை. பரவாயில்ல, மறிச்சு போய் 4 நாள் ஆகுனதுக்கு அப்புறம் கூட உயிர்த்தெழ வச்சிருக்காங்களேன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு விசுவாசிச்சாங்களாம். அப்போ இந்த அற்புதம் 2 நாளைக்கு முன்னாடியே செய்ய முடியும் தேவனால. ஏன் 2 நாள் கழிச்சு 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னா, தேவனால முடியாதது எதுவுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். விசுவாசிச்சா எல்லா அற்புதமும் தேவன் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் இந்த வரலாறு தேவன் அந்த 2 நாளுக்கு அப்புறம் அங்கேயே தங்கி இருந்து அவர் அந்த லாசருவை உயிர்த்தெழ வச்சது. சரியா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு வியாதிகள் அனுமதிச்சிருக்கலாம். சரியா? ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கலாம். ஆனா டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம். இதுக்கு காப்பாற்றவே முடியாது, இது ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுல இருந்து மீண்டு வரவே முடியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீங்க இருந்தாலும் உங்களை காப்பாற்றணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது காப்பாற்ற முடியும். அவர் அதை என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார், வியாதியை குணப்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சு, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால அந்த விசுவாசத்தினாலதான் தேவன் அற்புதம் செய்ய முடியும்.
அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்துல வசனத்துல நம்ம பாக்குறோம். வியாதி மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனையா இருக்கலாம், கோடிக்கணக்குல இருக்கு, 50 லட்சம் இருக்கு, 60 லட்சம் இருக்கு, 2 கோடி இருக்கு, 3 கோடி இருக்கு, 10 கோடி இருக்கு. எத்தனை கோடி இருந்தாலும் சரி, எந்த மக்களால உங்களால விடுவிக்க முடியாது. உங்க அப்பா அம்மா நினைச்சா முடியாது, சகோதர சகோதரி நினைச்சா முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சா முடியாது, எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க இருந்தாலும் தேவன் நினைச்சா முடியுங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தா நிச்சயமா தேவன் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். அப்படி வந்தா தேவன் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை, மீண்டு வெளியே வர முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நஷ்டமாயிருக்கலாம், வியாபாரத்துல நஷ்டமாயிருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு எதா இருந்தாலும் சரி, உங்களால முடியாது, மீண்டே வர முடியாது, இனி எனக்கு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நீங்க முடியாது நம்மளாலங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா, தேவனால முடியுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியும். அதுதான் நம்ம இந்த 11வது அதிகாரத்துல பாக்குறோம். யோவான் 11வது அதிகாரத்துல. அதாவது இது பெரிய அற்புதம், தேவன் செய்த பெரிய அற்புதம். ஏன்னா மரிச்சு 4 நாளைக்கு பிறகு கூட உயிர்த்தெழ வைக்க அவரால் முடியுங்கிறது நம்ம விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதம் நடந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, வியாதிகளோ, வறுமையோ, நஷ்டமோ, கஷ்டமோ, கடன் பாரமோ எதுவா இருந்தாலும் தேவனால முடியும்னு சொல்லி விசுவாசிச்சு ஜெபிச்சு பாருங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த வேலையிலும் அப்பா தகப்பனே, யாரெல்லாம் உங்க பாதத்துல அமர்ந்து என்னால இந்த வியாதியை தாங்க முடியல, டாக்டர்ஸே என்ன கைவிட்டுட்டாங்க, இனி எனக்கு என்ன காப்பாத்த யாருமே இல்லையன்னு சொல்லி வேதனைப்பட்டு துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இருக்கீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. 4 நாள் மரிச்சு போன லாசருவையே நீங்க உயிர்த்தெழ வச்ச என் தேவன் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும் என் தேவன் நொடி பொழுதுல விடுதலை கொடுக்க உங்களால முடியும் சொல்லி உங்க விசுவாசித்து உங்ககிட்ட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகம் நீர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க சரீரத்தை நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க தகப்பனே. அது மட்டும் இல்ல தகப்பனே சப்பா, ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கடன் பாரம், அந்த தொழில் நஷ்டமாகி அப்பா வியாபாரங்கள் நஷ்டமாகி கடனால கஷ்டப்படுகிற எத்தனையோ பேர்களை பார்க்கிறோமே தகப்பனே. ஒரு நிமிஷத்துல தற்கொலை முடிவுக்கு கூட வந்துருந்தாங்களப்பா. எத்தனை உயிர்களை இழந்து போனதெல்லாம் நாங்க கேள்விப்படுகிறோமே தகப்பனே. அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சா அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்கப்பா. யோசிக்காத பட்சம் வேதனை வலி உலகத்துல இருக்கதான் செய்யும். இந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து காட்டணும். தேவன் கூட இருந்த சகலத்தையும் நடத்துவார்னு சொல்லி விசுவாசித்து என் தேவனே எங்களை இந்த கடன்ல இருந்து வெளிக்கொண்டு வாங்கன்னு உண்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீங்க அவங்க தொழிலையும் அவங்க வியாபாரத்தையும் ஆசீர்வதிச்சு சீக்கிரத்துல அந்த கடன் அடிச்சு அவங்களை வெளியே கூட்டு வருவீங்கிறத அவங்க நம்பி ஏசப்பா விசுவாசிக்கிற யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தகப்பனே நீங்க விடுதலை கொடுங்க ஏசப்பா. சீக்கிரத்திலே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க தகப்பனே ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள்ல ஒரு விசுவாசத்தை அப்பா, அந்த பிள்ளைகள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு மண்டையில ஜெபிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. தேவ பக்தியாவும் தேவ பயத்தோடும் வாழ்ந்து மண்டையில கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நீர் ஏசப்பா அற்புதத்தை செய்கிற தேவன். நீங்க பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மரியாளும் அந்த ஜனங்கள் எல்லாரும் அழும் போது நீர் கண்ணீர் விட்டீரே தகப்பனே. எங்களை அழுகை கண்ணீரை பார்க்கிற தேவன் நீங்க தானே ஏசப்பா. எங்கள் கண்ணீரை கண்டு மனதுருகுகிற தேவன் நீங்க தானே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனதுருகி அழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க விடுதலையை கொடுத்து ஜெயமாய் அந்த வாழ்க்கையை மாற்றி கொடுத்து உமக்கு சாட்சி நிறுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிகான மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.